உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம இந்தியாவில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் உள்ள சிலை உயிரோடு இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அந்த கோயில் எங்கே இருக்குது, அந்த சிலை எந்த சாமியோடது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஈஷான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெலுங்கானாங்கிற ஸ்டேட்டில் தான் இருக்குது. இந்த சிலை எந்த சாமியோடன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விஷ்ணுவோட 10 அவதாரத்தில் ரொம்ப முக்கியமான ரொம்ப சக்தி வாய்ந்த அவதாரம்னு சொன்னால் அது நரசிம்மர் அவதாரத்தை சொல்லலாம். இந்த நரசிம்மர் அவதாரத்தோட சிலை தான் இந்த கோயிலில் இன்னும் உயிரோடு இருக்குது. பொதுவாக கோவிலில் உள்ள சிலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஆனால் இந்த நரசிம்மரோட சிலை எப்படி இருக்கும்னா நம்ம மனுஷங்க ஸ்கின் மாதிரியே ரொம்பவே சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பூவை வச்சு அந்த சிலைக்குள்ளே நீங்கள் தள்ளுனீங்கன்னா அந்த பூ அந்த சிலைக்குள்ளே போயிடும். ఇక్కడ నుంచి శరీరం అంతా కూడా మెత్తగానే ఉంటుంది. అందరికీ వక్షస్థలంలో పుష్పం కనపడుతుందా? క్లియర్ గా లోపలికి వెళ్తాం చూసారా? అలా శరీరం మొత్తం కూడా ఇలా నఖాశిఖా పర్యంతం ఇలా మెత్తగా మృదువుగా సున్నితంగా ఉంటుందట. அதுவே கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராங்காக அந்த சிலையை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சிலையிலேருந்து ரத்தம் வர்ற வரைக்கும் சான்ஸ் இருக்குது. மெஜாரிட்டியான மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சிலைக்கிட்ட நாங்கள் போகும்போது அந்த சிலை மூச்சு விடுறத மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு. பல வருஷமாக சயின்டிஸ்ட்டுக்கு கூட இது ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. ஸோ வியூவர்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நேச்சுரல் ஃபெனோமெனாவா இல்லை வெறும் கட்டுக்கதையா? உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் ஈஷான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.